அந்த ஊருக்கு ஒரு துறவி வராரு. அப்போ ஒருத்தன் அவர்கிட்ட வந்து, சாமி, என் வாழ்க்கையே துன்பமாக இருக்குது, நான் துன்பத்திலேருந்து விடுபட எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த துறவி, உன் துன்பத்துக்கு காரணமே உன்னுடைய மனசு தான், உன் மனசை சரி பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சாமி, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை நீ கேளு, உனக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தன் ஒரு பூனையை வளர்த்துட்டு வரான். அந்த பூனை ஒரு நாள் ஒரு எலியை பிடிச்சிட்டு வருது. அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் அதே பூனை அவன் ஆசையை வளர்த்த கிளியை பிடிச்சிட்டு வருது. அதை பார்த்து அவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். நான் ஆசையை வளர்த்த கிளியை இப்படி பிடிச்சிட்டு வரையே அப்படின்னு சொல்லி அதை அடிக்கிறான். அடுத்த நாள் அந்த பூனை காட்டுக்குள்ளேருந்து ஒரு குருவியை பிடிச்சிட்டு வருது. அதை பார்த்து அவன் சந்தோஷமும் படலை, துக்கமும் படலை. எதையாவது பிடிக்கிறது தான் பூனையோடைய இயல்பு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். துறவி சொன்ன கதையை கேட்டதும் தன்னுடைய எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் தன்னுடைய மனசு தான் காரணம் அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாகுது. நிகழ்வுகளுக்கு புது புது அர்த்தங்கள் கொடுப்பது மனம்தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறப்ப நாம் அதோட பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுபடுறோம்.